ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தில் இருந்து நம்மளுடைய விஷஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆகணும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கேக் ரெசிபிக்கான வீடியோ தான். நீங்கள் பிகினர்ஸாகவே இருந்தாலுமே கூட ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கேக் சூப்பராக வரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் கேக் செய்கிற டின் தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம கெட்டியாக இருக்கிற மாதிரி பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் பிரான் ஆயில் போட்டுட்டு ஃபுல்லாக எல்லா இடமுமே தடவி விட்டுக்கணும். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே ஆயில் படுற மாதிரி தடவி விட்டுட்டு அது மேலே வந்து நம்ம மைதா கொஞ்சமாக டஸ்டிங் பண்ணி விடணும். சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மாவு போட வேண்டியதில்லை, ஆயிலுக்கு மேலே பட்டர் ஷீட்டே போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட இல்லை, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி மைதா போட்டுட்டு ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணி விட்டுறணும். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையும் மாவு படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இது போல் மாவு எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். இது அப்படியே போடக்கூடாது, இதுக்கும் கொஞ்சம் மைதா போட்டு நம்ம கோட் பண்ணி விட்டுக்கணும். அந்த மாதிரி போட்டோம்னா தான் நம்ம கேக் பேக் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தோம்னா டூட்டி ஃப்ரூட்டி நம்ம எங்கெல்லாம் போட்டோமோ அந்த இடத்துலையே இருக்கும். இல்லைன்னா எல்லாமே ஒரே இடத்துல போயிட்டு செட்டில் ஆகிக்கும். இந்த மாதிரி போட்டு ஜஸ்ட் அப்படி நீங்கள் குலுக்கி விட்டிங்கன்னா போதும், அது நல்லா கோட் ஆகிக்கும். இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஆயில் 1/4 கப் எடுத்திருக்கேன். ஃப்ளேவர் இல்லாத ஆயில், ரைஸ் பிரான் ஆயில் இல்லைன்னா ரீஃபைன் ஆயில் கூட எடுத்துக்கலாம். கர்டு 1/2 கப் எடுத்திருக்கேன். சுகர் வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். அதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கணும். கேக் செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மெஷரிங் கப்பில் பண்ணோம் அப்படின்னா கேக் வந்து ஃபைனலாக நமக்கு ஸ்பாஞ்சியாகவும் சாஃப்டாகவும் வரும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டியது கிளாக் வைஸில் மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும், பீட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். மைதா 1 கப் எடுத்திருக்கேன். நமக்கு மெஷரிங் கப்லேயே இருக்கும், அந்த கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் எடுக்கணும். இது எல்லாமே வந்து மேலே அப்படியே ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு சால்ட் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ். இது வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஜல்லடை வச்சு ஜலிச்சுட்டு தான் போடணும். எந்த பொருளையுமே நம்ம டைரெக்டாக அப்படியே போடக்கூடாது. இது போல் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சின்ன சின்னதாக வரும், அதெல்லாம் வந்து நம்ம போடக்கூடாது, அதை தூக்கி போட்டுடணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கிளாக் வைஸில் தான் மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்லோவாக தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக் பீட் பண்ணுற மாதிரி பீட் பண்ணக்கூடாது. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமே நம்ம பால் ஆட் பண்ணிக்கணும். பால் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். ஆயில் 1/4 கப் எடுத்தேன் இல்லையா, அதே கப்பில் தான் 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ கேக் செய்கிறதுக்கு மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு எதுனாலும் சரி, 1 கப் மாவு எடுக்கிறோம் அப்படின்னா 3/4 கப் சுகர் எடுக்கணும், 1/2 கப் கர்ட் எடுக்கணும், 1/4 கப் ஆயில், பால் ரெண்டும் எடுக்கணும். இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதுதான் வந்து பேசிக்காக கேக் செய்கிறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் கேக் வேணும் அப்படின்னா கோகோ பவுடர் ஆட் பண்ணுறது, வெனிலா எசன்ஸு, பைனாப்பிள் எசன்ஸ், இந்த மாதிரி எசன்ஸ் ஆட் பண்ணுறதெல்லாம் வந்து அடிஷ்னல் தான். இப்போ இதில் வெனிலா எசன்ஸ் வந்து நான் ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் மட்டும்தான் நான் ஆட் பண்ணேன், ரொம்ப ஆட் பண்ணலை. இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, இந்த பேட்டர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாக எடுத்துக்கிறேன். இதே மெத்தடில் தான் நம்ம மொசைக் கேக்கும் நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நான் மாவு எடுத்திருக்கேன் இல்லையா, இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதே மெத்தடில் தான் மொசைக் கேக்கும் நம்ம ரெடி பண்ணுவோம். அதுக்கான வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் நல்ல திக்கான பேஸ்ட்டாக கிடைக்கும். இதில் வந்து அந்த பேட்டர் கூட கோகோ பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் நான் போடல. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டரை நம்ம டின்னுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் 1/4 கப் மில்க் ஆட் பண்ணால் மட்டுமே போதும், வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த கன்சிஸ்டன்சி வரும், கரெக்டாக இருக்கும். எப்போதுமே நம்ம எடுத்துக்கிற கப்பில் 1/2 கப் அளவுக்கு தான் பேட்டர் ஆட் பண்ணணும். அது வெந்து வரும்போது மேலே வரைக்கும் வரும். இப்போ டூட்டி ஃப்ரூட்டி அது மேலே போட்டுக்கலாம். இப்படியே மேலே மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டும் செய்யலாம், இல்லைன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடும்போது என்ன ஆகும்னா நம்ம சாப்பிடும்போது ஒரு பைட்லேயும் வரும், அது சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டூட்டி ஃப்ரூட்டி போட்டதுக்கப்புறமே ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். ஏர் பபிள் இருந்தாலும் வெளியில் போய்டும். இதில் டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் கிடையாது, நீங்கள் நட்ஸ் கூட வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டு கோன் மாதிரி பண்ணிவிட்டு எழுதிக்க போகிறேன். இது நியூ இயர்க்கு பண்ணது அப்படிங்கிறனால 2025 நான் எழுதுறேன். சப்போஸ் நீங்கள் பர்த்டேக்கெல்லாம் பண்ணுறனா கூட ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு பேர் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இது வந்து அப்படியே நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். சப்போஸ் நீங்கள் க்ரீம் வச்சு நீங்கள் மேலே வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலுமே கூட பர்ஃபெக்டாக வரும்.
இது போல் நமக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு டேப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிட்டுது. இது போல் நல்ல கெட்டியான பாத்திரம் வைக்கலாம், இல்லைன்னா வானொலி கூட வச்சுக்கலாம். ஆனால் உள்ளே வந்து கண்டிப்பாக பிளேட் வைக்கணும், இல்லைன்னா நீங்கள் சால்ட்டு அது போட்டுக்கணும். டைரெக்டாக அந்த பாத்திரத்தில் இந்த டின் வைக்கவே கூடாது. பாத்திரமாக இருக்கட்டும் எதுவுமே வந்து உள்ளே டைரெக்டாக அந்த பாத்திரத்தில் டச் ஆகவே கூடாது. எது சூடாகுதோ அந்த பாத்திரத்தில் இது டச் ஆகக்கூடாது. அதே மாதிரி நம்ம வச்சதுக்கு அப்புறமே சென்டரில் இருக்கணும், சைட்லேயும் வந்து எங்கேயுமே டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 25 மினிட்ஸ் நம்ம வந்து வச்சுக்கணும். 25 மினிட்ஸ்க்கு அப்புறமே தான் நம்ம ஓப்பன் பண்ணணும், அதுக்கு நடுவில் ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். டூத் பிக்கில் இந்த மாதிரி கம்பி வச்சுட்டு நம்ம உள்ளே குத்தி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேக் நமக்கு பேக் ஆகிடுதுன்னு அர்த்தம். இப்போ அதை அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சிடணும். கம்ப்ளீட்டாக அது வந்து சூடு ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுட்டு அப்படியே நீங்கள் உள்டாவாக திருப்பினாவே போதும். அழகாக கேக் வந்து அப்படியே ஈஸியாக வந்துடும். நம்ம சைடில் எல்லாமே வந்து அந்த மாவு ஃபஸ்ட்டு போட்டு கோட் பண்ணோம் பார்த்தீங்களா டின்னில், அதனால் வந்துட்டு எங்கேயுமே ஒட்டாமல் நீட்டாக வரும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதே மாதிரி ஈவனாக வெந்திருக்கும். மேலெல்லாம் எப்படி லைட் ப்ரௌனில் இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். கரெக்டாக 25 மினிட்ஸ் நீங்கள் வச்சிங்கனாவே போதும். கேக்கினுடைய கீழ்ப்பக்கமாகட்டும் சைடில் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், எங்கேயுமே ஹார்டாகவே இருக்காது. சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எதனாவது உங்களோட ஸ்பெஷல் டேயில் கேக் ப்ரிப்பேர் பண்ணும்போது க்ரீமெல்லாம் வச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக வரும். இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்கு டோட்டலாகவே 35 மினிட்ஸ் இருந்ததுன்னா போதும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.